காத்தியாயினி, அன்னபூரணி, காமாட்சி எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இன்றைய பதிவு அன்னபூரணி பற்றிய செய்தி. அன்னபூரணி காசியிலே இருப்பவள், பசியெல்லாம் தீர்ப்பவள், பஞ்சம் போக்கியவள். அதை பற்றிய சிந்தனைகள். கைலாயத்தில் ஒரு நாள் சிவபெருமானுடன் அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் அன்னை பார்வதி தேவி சிவபெருமானுடைய 2 கண்களையும் பொத்தி லீலை செய்தால் அண்ட சராசரங்களெல்லாம் இருண்டு விட்டன. எல்லாம் உயிர்களும் ஸ்தம்பித்தின்றன. உலக இயக்கமே கிடையவே கிடையாது. அதை பார்த்த அன்னை பார்வதி தேவி பதறிப்போய் சிவபெருமானை வேண்டினால், இதற்கு என்ன பரிகாரம் என்று கேட்கின்ற பொழுது, இது ஒரு கொடிய பாவம். என்னுடைய 2 கண்களும் சூரியனும் சந்திரனமாக இருப்பவை. 2 கண்களையும் பொத்திய காரணத்தால் அண்ட சராசரங்கள் இருண்டு விட்டன. உலக இயக்கமே ஸ்தம்பித்து விட்டது. அதனால் நீ சில காலம் என்னை பிரிந்து வாழ வேண்டும், பூவுலகம் செல்ல வேண்டும் என்று சிவபெருமான் பணித்தார். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அன்னை கேட்டால், இதற்கு தீர்வு உண்டா, விமோச்சனம் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது, எந்த இடத்துல வறுத்த பயிறு முளைக்கின்றதோ அந்த இடத்துல இருந்து நீ தவம் செய்து என்னை அடைவாய் என்று சொல்ல அன்னை பார்வதி தேவியும் பூலோகம் நோக்கி வந்தார். அப்பொழுது பத்ரிகாசிரமத்தில் காத்தியாயன முனிவர் என்று ஒரு முனிவர் இருந்தார். அவர் வரம் இருந்தார். என்ன வரம் இருந்தார்னா, அன்னையவே மகளாக பெற வேண்டும் என்ற வரம் அவருக்கு தேவைப்பட்டது. கேட்டார். அந்த நேரத்தில் இந்த கண்ணை மூடிய திருக்கோலத்தில் அன்னை பூலோகம் வந்து தவம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்ற பொழுது 8 வயது குழந்தையாக பத்ரிகாசிரமத்திற்கு அன்னை வந்தாள். பத்ரிகாசிரமத்தில் 8 வயது குழந்தையாக அவதாரம் செய்தார். அப்பொழுது அந்த குழந்தையை முனிவர் காத்தியாயன முனிவர் எடுத்து வளர்த்து அன்புமுத்து பாராட்டி வளர்த்து வந்தார். எப்பொழுதுமே சிவசிந்தனை, எப்பொழுதுமே சிவனை நோக்கி தவம் என்ற வாழ்க்கை முறையிலே அம்பாள் தன்னை அர்ப்பணித்து கொண்டாள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் முனிவருக்கு அம்பாளுக்கு இந்த பத்ரிகாசிரமத்திலிருந்து மீண்டு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அப்பொழுது காசி நாட்டிலே பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. 12 ஆண்டுகள் மழையே பெய்யவில்லை. அதனால் காத்தியாயன முனிவர் என்ன செஞ்சார், காசி மாநாட்டிலே, காசி நகரிலே பஞ்சம் ஏற்பட்டு மக்களெல்லாம் பசிப்பிணியால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீ அங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி விசிறி, சாமரம், ஊசி, வறுத்த பயர்கள் இவைகளெல்லாம் அன்னையிடம் கொடுத்து அனுப்பி வைத்தார். அன்னை தெற்கு நோக்கி பயணம் செய்தார். வருகின்ற பொழுது காசி மாநகரம் வந்தது. வருகின்ற பொழுது அந்த காசி மாநகரத்தில் அன்னபூரணியாய் அணிகலன்களாம், அதாவது மிகவும் நகைகளெல்லாம் அணிந்து பேரழகு பிணிந்திருக்கின்றவள், கையில் இடது கையில் அக்ஷய பாத்திரத்தை எழுதி வலது கையிலே தங்க கரண்டியால் வருபவர்களுக்கெல்லாம் என்ன செய்தால், தன்னிடம் இருந்த தானியத்தை வைத்து எல்லோருக்கும் என்ன செய்தால் நம்பளித்தார். அதனால் அன்னபூரணி. காசி மன்னன் கேட்டான், இந்த இடத்துல இவ்வளோ ஒரு அற்புதம் நிகழ்கிறது, அதனால் எங்களுடைய நாட்டில் பஞ்சமாக இருக்கிறது, அதனால் நீ என்ன செய்ய வேண்டும், உன்னிடம் இருக்கின்ற தானியத்தின் 3இல் ஒரு பகுதியை எங்களுடைய மன்னனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்க வருகின்ற பொழுது காவலர்கள் வந்தார்கள். கேட்டார்கள். கேட்கின்ற நேரத்தில், இல்லை இல்லை, இங்கு வருபவர்களுக்கு மட்டும்தான் உன்னுடைய மன்னனை இங்கே வர சொல் என்று சொல்லுகின்ற பொழுது மன்னன் உணர்ந்தான், இது சிறு குழந்தை அல்ல, இது ஒரு தெய்வ குழந்தை, அன்னை பராசக்தியே இங்கே வந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்து என்ன செய்தான், அன்னபூரணி போய் வணங்கினான். அன்னபூரணி என்ன செய்தால், அருள்வாளித்தால். வந்தவர்களுக்கெல்லாம் அள்ளி 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 உணவை கொடுத்து பசியை தீர்த்தார். அப்படி இருக்கின்ற பொழுது பிரம்மதேவனுக்கு 5 தலைகள். பிரம்மதேவனுக்கு 5 தலைகள் இருந்த காரணத்தால் சிவபெருமானுக்கு ஈடானவன் நான் என்று நினைத்து அகம்பாவம் கொண்டு அலைந்து திரிந்தார். அதனால் சிவனை மதிக்கவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது பைரவர் என்ற மூர்த்தி கோலம் கொண்டு சிவபெருமான் என்ன செய்தார், பிரம்மனுடைய 5வது தலையை கிள்ளி எறிந்தார்.
கிள்ளி எடுத்த பொழுது அந்த கபாலமானது அந்த தலையானது கீழே விழாமல் கையிலே ஒட்டி கொண்டது. ஒட்டி கொண்ட காரணத்தால் மிகவும் பெரும் சிரமத்திற்கு ஆளானார் சிவபெருமான். எவ்வளவுதான் சாப்பாடு உணவு கொடுத்தாலும் அந்த கபாலம் என்ன செய்விடும், விழுங்கிவிடும். அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் பசியினால் என்ன செய்தார், ஊர் ஊராக பூவுலகம் முழுவதும் அலைந்து திரிந்தார். அந்த கோலம்தான் பிக்ஷாண்டீஸ்வரர் என்ற கோலம். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அன்னபூர்ணியாய் அம்பாள் எல்லோருக்கும் உணவளித்து சேவை செய்கின்ற காரணம் தெரிந்து கொண்டு அங்கே சிவபெருமான் வருகிறார், பிக்ஷாண்டேஸ்வரர் வருகிறார். வந்து என்ன செய்கிறார், அவருடைய பிச்சையை இடுமாறு அன்னையிடம் வேண்டுகிறார். நித்யானந்தகரி, வராபயகரி, சௌந்தரிய லத்னாகரி, நிர்தூதாகில கோர பாபனிகரி, பிரத்யக்ஷ மகேஸ்வரி, பிக்ஷாந்தேச்ச பார்வதி என்று சொல்லி பிக்ஷை கேட்கின்றார். அம்பாளும் என்ன செய்கிறார், மிகவும் அகமகிழ்ந்து தன்னுடைய இடது கையில் இருக்கின்ற அக்ஷய பாத்திரம், இந்த அக்ஷய பாத்திரம்னு சொன்னால் அல்ல குறையாத பாத்திரம், அக்ஷய பாத்திரத்திலிருந்து வலது கையில் வைத்திருந்த தக கரண்டியை எடுத்து பிச்சாந்தேதி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய அந்த கபாலத்திலே பிச்சையிட்ட பொழுது அந்த கபாலமானது நிறைந்தது. சிவபெருமானுடைய பசி தீர்ந்தது. அதனால் அந்த மிகவும் சிறப்பான வழிபாடு அன்னபூர்ணி வழிபாடு. மக்களுக்கெல்லாம் உணவளித்தால், மன்னனுக்கு உணவளித்தால், நாட்டுக்கே உணவளித்தால். அப்படி இருக்கின்ற பொழுது சிவபெருமானே தன்னுடைய பசி தீர்க்க, அந்த பசி தீர்க்க, பசி பிணிதிருக்க கபாலம் செய்த அந்த வச்சனையால் தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கு அன்னையிடம் சிவபெருமானும் என்ன செய்தார், பிச்சை கேட்டார். அம்பாள் கொடுத்தவுடன் அந்த கபாலம் நிறைந்தது, பசி நிறைந்தது. அந்த காலம்தான், அந்த நாள் தான் தீபாவளி என்று கொண்டாடப்படுகிறது. அன்னைக்கு காசியில் இருக்கின்ற அன்னபூரணிக்கு மிகச்சிறப்பான அலங்காரம், தங்கம், சொர்ணமே, அதாவது மேனி முழுவதும் சொர்ணம், மேனி முழுவதும் தங்கம், தங்கம் என்று மின்னும் அன்னபூர்ணியாக இருந்து அல்வாளித்தோடு இப்பொழுது என்ன செய்கிறார், ஆபரண பூஷணியாக இருந்து எல்லோருக்கும் அல்வளித்து கொண்டிருக்கிறார். தீபாவளி அன்னைக்கு காசியிலே மிகச்சிறப்பான வழிபாடு அன்னபூர்ணி வழிபாடு. வர்றவர்களுக்கெல்லாம் உணவளிப்பார்கள். அதே மாதிரி அன்று எல்லோருக்கும் இனிப்பு வழங்குவார்கள். அதாவது காசியில் அன்றைய தினத்தன்று இனிப்பு விழா கொண்டாடும் மாதிரி வேறு எங்கேயுமே கொண்டாட முடியாது. அந்த அளவிற்கு மிகவும் சிறப்பாக வாய்ந்த ஒரு வழிபாடு காசியில் தீபாவளி வழிபாடு. அப்படி இருக்கின்ற பொழுது அன்னபூர்ணியாக இருந்து அருள்வாளித்த காரணத்தால் காசியில் நல்ல மழை பெய்தது, நாடு செழித்தது, தானியங்கள் காய்கனிகள் எல்லாம் செழித்து வளர்ந்தன. அதனால் பசி என்பது இல்லாமல் போய்விட்டது. அன்னபூர்ணி வந்த நேரம், அட்சய பாத்திரத்திலிருந்து தங்க கரண்டியால் அன்னம் அளித்த நேரம், அந்த நாடு பசி தீர்ந்தது, பிணி தீர்ந்தது, வறுமை தீர்ந்தது. அதனால் நல்ல மழை பெய்தது. அதனால் என்ன செய்தால், அம்பாள் இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டாள். ஆசைப்பட்ட பொழுது என்ன செய்தாள், தெற்கு நோக்கி மீண்டும் பயணம் செய்கிறாள். முதல்ல வருகின்ற பொழுது, அதாவது சிவபெருமானுடைய கண்ணை பொத்தி லீலை செய்த காரணத்தால், அண்டசராசரங்கள் இருண்ட காரணத்தால் சிவபெருமான் சாபம் விட்டார். அப்பொழுது பூலோகத்திற்கு வருகின்ற பொழுது காத்தியாயன முனிவர் தனக்கு சக்தியை பார்வதி தேவியை மகளாக பிறக்க வேண்டும் என்ற அந்த வரத்தை கேட்ட காரணத்தால் அங்கே பத்ரி ஆசிரமத்தில், காத்தியாயனுடைய முனிவருடைய ஆசிரமத்தில் என்ன செய்கிறாள், காத்தியாயினி என்ற திருநாமம் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மிகவும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரை வாழ்கிறார். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், கோயில்களில் வழிபாடு செய்கின்ற நேரத்தில் அம்பாளுக்கு செய்யக்கூடிய காயத்ரி மந்திரம் சொல்லுகின்ற நேரத்தில் காத்தியாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்க்கை பிரஜோதயாது என்று நம்ம சொல்லுகிறோம். அந்த அளவிற்கு உயர்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். காத்தியாயனிவருக்கு முனிவராக இருந்த காரணத்தால் அந்த மந்திரம் உருவானது. அதற்கு அடுத்தது பசிப்பணி தீர்க்க, காசி நாட்டினுடைய பசிப்பணி தீர்க்க அன்னபூர்ணியாய் எழுந்தருளி அங்கே அருள்பாலித்தால். அன்னபூர்ணியாய் எழுந்து அருள்பாலிக்கின்ற பொழுது பிக்ஷாண்டீஸ்வரர் கோலமாக இருந்த சிவபெருமானுடைய சாபம் நீக்கினார். அதற்கு அடுத்தது மீண்டும் அங்கிருந்து விலகி என்ன செய்கிறாள், சிவபெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக அவரிடமிருந்த அந்த இது முனிவர் அளித்த ஊசி, அதே மாதிரி விசிறி, சாமரம், வறுத்த பெயர்கள் எல்லாவற்றையும் கொண்டு என்ன செய்கிறாள், தெற்கு நோக்கி வருகின்ற பொழுது
காஞ்சிபுரம் வருகின்ற பொழுது தவம் செய்கிறாள். தவம் செய்கின்ற நேரத்தில் அந்த இடத்துல இந்த வறுத்த பயிர் என்றைக்குமே செய்யாது, எந்த பயிரும் முளைக்கவே முளைக்காது. ஆனால் அந்த வறுத்த பயிர் முளைக்கின்ற இடத்தில்தான் அம்பாளுடன் சிவபெருமான் என்ன செய்வார், திருமண கோலம் காட்சி தருவார், திருமணம் செய்து கொள்வார் என்பது நியதி. அதனால் என்ன செய்கிறார், அந்த வறுத்த பயிரை போடுகின்ற பொழுது வறுத்த பயிர்கள் முளைத்தன. அந்த இடத்துல அம்பாள் என்ன செய்தார், கம்பா நதி என்ற நதி தீரத்தில் இருந்த மண்ணை பிசைந்து சிவலிங்கம் அமைத்து என்ன செய்கிறாள், அக்னியில் தீ வளர்த்தி ஒற்றை காலிலே ஊசி முனையிலே நின்று என்ன செய்கிறார், தவம் செய்கிறாள். அப்படி இருக்கின்ற பொழுது சிவபெருமான் என்ன செய்கிறார், ஏகாம்பரேஸ்வரர் தோன்றி அம்பாளை திருமணம் செய்து கொள்கிறார். இவ்வளோ பெரிய வரலாறு இந்த வரலாறு. அதாவது அன்னபூரணி வரலாறுக்குள்ள முதலில் தோன்றுவது காத்தியாயினி, அடுத்து தோன்றுவது அன்னபூரணி, நிறைவாக என்ன செய்கிறார், தன்னுடைய சாபம் நீங்கி சிவபெருமானை அடைந்த குலமானது காமாட்சி. அதனால் இந்த 3 வரலாறும் ஒரே மாதிரி வரலாறு, ஒரே நிகழ்த்தில் நிகழ்ந்த வரலாறு. அதனால் அன்னபூரணியை வணங்குகின்ற பொழுது இவ்வளோ பெருமைகளையும் தெரிந்து கொண்டு வணங்க வேண்டும். காத்தியாயினி மந்திரம் சொல்லுகின்ற பொழுது இந்த மந்திரத்தை சொல்லுகின்றதற்கு காரணம் என்பதை தெரிந்து சொல்ல வேண்டும். அதே மாதிரி காமாட்சி அம்மன் வழிபாடு செய்கிறவர்களும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். பெரிதொரு பதிவில் காமாட்சி அம்மன் என்ற நிகழ்ச்சியை, காமாட்சி என்ற வரலாறு பதிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன். அதே மாதிரி முதல்ல சொன்ன ஸ்லோகம் நித்யானந்தகரி, அதாவது எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பவர், யார் வரம் கேட்டாலும் கொடுப்பவர், அதே மாதிரி பேரழகாக இருப்பவர், தன்னுடைய துன்பங்களை எல்லாம் பக்தருடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ப்பவர் என்பது கண்ணுக்கு முன்னால் தோன்றி நமக்கு காட்சி இருந்து அல்வாளிப்பவர் என்பது அந்த ஸ்லோகம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் சிவபெருமானை பாடிய ஸ்லோகம், அன்னபூரணே சதாபூரணே சங்கர பிராண வல்லவே ஞானம் வைராக்கியம் சித்தியார்த்தம் பிக்ஷாந்தேகிச்ச பார்வதி. எம்பெருமாட்டியே, தாயே, அன்னபூரணியே, நீ என்ன செய்கிறாய், அன்னபூரணி எப்பொழுதும் என்ன செய்கிறாய், அன்னத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறாய். சதாபூரணி எப்பொழுதும் பூரணமாகவே முழுமையாகவே இருப்பவர். அன்னபூரணி சதாபூரணி சங்கர பிராண வல்லவே, சங்கரனுடைய பிராணனை, அவருடைய பசிப்பிணியை, கபாலத்திலே ஏற்பட்ட அந்த சாபத்தை நீக்கி அந்த பசிப்பிணியை நீக்கியவள். அன்னபூரணி கண்ணபூரணி சதாபூரணி சங்கர பிராண வல்லவே ஞானம் வைராக்கியம் சித்தியார்த்தம் பிக்ஷாந்தீக்ஷ பார்வதி. அதாவது சாப்பாடு சோத்துக்காக, வயிற்று பிழப்புக்காக கூடாது, வயிற்று ரொப்பணுங்கிறதுக்காக கூடாது. அந்த சாப்பாடு நம்ம கணத்தை கொடுக்க வேண்டும், ஞானத்தை கொடுக்க வேண்டும், தெளிந்த அறிவை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி வைராக்கியம், மன உறுதியை, நல்லதை செய்வதற்காகவும் தர்மத்தை காப்பதற்காகவும் நான் என்ன செய்வேன், இந்த உணவை உண்ணுகிறேன் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அதனால் இந்த பாடல்கள் எல்லாம் பாடி நாம் செய்வோம். காத்தியாயினி அன்னபூரணி காமாட்சி அம்மன் திருவடிகளே சரணம். அன்னபூரணே சதாபூரணே சங்கர பிராண வல்லவே ஞானம் வைராக்கியம் சித்தியார்த்தம் பிக்ஷாந்தேயிச்ச பார்வதி. எல்லோரும் இன்பற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அறந்தாங்கி குரு சோலையப்பன்.